September we met, I could tell by your smile you hadn't been with a good. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எக் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுவும் ரெகுலர் ரைஸ்ல குக்கர்ல எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எதுவுமே நம்ம போட போறது இல்ல. டெய்லி வடிப்போம் பாத்தீங்களா ஒயிட் ரைஸ், அந்த ரைஸ் வச்சு இன்னைக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எக் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிருக்கேன். முட்டையை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்ல வச்சு செய்யணும், இல்லைனாக்கா டக்குன்னு பொடி வந்து கரிஞ்சு போயிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதை எடுத்து வச்சிடலாம். குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு தகுந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தயிர் போட்டுக்கோங்க. 1 கப்னா ஒரு கரண்டி தயிர் சேர்த்தா போதும். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்னா சமமாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். மசாலாவில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி மாதிரி உங்களுக்கு இந்த தயிர்லாம் ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி விடும். அது இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தண்ணி ஊற்றிடுங்க. 4 டம்ளரையும் அப்படியே ஊற்றிடுங்க. இது வீட்டு ரைஸ் அப்படின்றதால 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது பாசுமதி, சீரக சம்பான்னா 1.5 ஊற்றுவாங்க. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. இது ரெகுலர் ரைஸு, அதனால் 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி கொதித்தோடனே நம்ம அரிசி போடணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை ஒரு 20 நிமிஷமாவது அதை ஊற வைக்கணும்.
அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரைஸு. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாதம். இல்லைன்னா விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து சாஃப்டாக இருக்கும், சாதம் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ரை பண்ண முட்டையை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில், அதுக்கு மேலே போக வேண்டாம், அடி பிடிச்சிரும். அதனால் 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வரட்டும், திறந்து காமிக்கிறேன் நான். எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் வந்தது. இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும். இது வீட்டு ரைஸ்ன்றதால நம்ம நிறைய கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு பாஸ்மதி சீரக சம்பா அப்படின்னா நம்மளால நிறைய சாப்பிட முடியாது. வீட்டு ரைஸில் செஞ்சாங்கன்னா நம்ம நிறையாவே சாப்பிட்லாம், திகட்டாது. நல்லா இருக்கும். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டான எக் பிரியாணி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு எக் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.